தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் பட்டாசு வியாபாரத்தின் நிலைமை எப்படி உள்ளது? பட்டாசு கடைகளை அமைக்க கூடுதல் அனுமதி தேவையா? சீன பட்டாசுகளின் வருகை தடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி என்றாலே தமிழகத்தை பொறுத்தவரை சிவகாசிதான் நினைவுக்கு வரும். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இங்கு பல வகையான பட்டாசுகள் உற்பத்தியாகின்றன. ஆண்டு முழுவதும் தொழிலாளர்களின் கடின உழைப்பில் உற்பத்தியாகும் இந்த பட்டாசுகள் தீபாவளிக்கு முந்தைய சில தினங்களில்தான் அதிக அளவில் விற்பனையாகும். அதிகாரிகள் விதிக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளால் பட்டாசு விற்பனை பாதிக்கப்பட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். கமர்ஷியல் டேக்ஸ்லேருந்து புதிய சட்டம் கொண்டு வராங்க. எங்கள்கிட்ட உத்தரவு வாங்காமல் நீங்கள் கடை வைக்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப வியாபாரம் பெருளவில் பாதிக்கும். சென்னை, திருச்சி, சேலம், கோவை இதில் மட்டும்தான் தற்காலிக உரிமை கொடுக்கறதா சட்டம் இருக்குது. மீதி இருக்கிற மற்ற மாவட்டங்களில் கிடையாது. அப்போ இங்கே அவங்க விற்கிற விலை தான் உறுதியாகுது. இதனால் மக்கள் தான் பெருமளவில் பாதிக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழ்நாடுன்னு வைக்கிறப்ப எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரே சீரான சட்டத்திட்டங்களை கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அரசு விதிமுறைகளின்படி கடைகள் அமைப்பது, விற்பனைக்கு அனுமதி பெறுவது போன்ற முயற்சிகளில் வியாபாரிகள் ஈடுபட, இன்னொரு பக்கம் கடைசி நேரத்தில் சீன பட்டாசுகளை மொத்தமாக வாங்கி வந்து விற்பனை செய்து லாபம் பார்க்கவும் சில வியாபாரிகள் காத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சைனா பட்டாசை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலேயே இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி ஆயிருக்கு. குறிப்பாக வட மாநிலங்களில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மத்திய அரசாங்கம் கடுமையாக முயற்சி பண்ணி தடுக்காமல் விட்டுருச்சு, உள்ளே வந்துருச்சு. தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னால் இதை வாங்கி விற்று நல்ல கொள்ளையிலாகவும் அடிக்கலாங்கிறதுக்காக சிவகாசியில் அதிகமான பட்டாசு விற்கவே இல்லை, வாங்கவும் இல்லை பெரிய பெரிய வியாபாரிகள். இதை திட்டமிட்டு மத்திய அரசு தடுத்து அடுத்த வருஷம் சைனா பட்டாசு முழுமையாக தடுக்கப்படுங்கிறது எங்களுடைய ஆசை. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் மழையால் வியாபாரம் பாதிக்கும் சூழல் ஒருபுறம் இருக்க, சீன பட்டாசுகளால் ஏற்படும் பாதிப்பை முற்றிலுமாக அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சிவகாசி பட்டாசு வியாபாரிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் பாஸ்கரன்.